இப்போ நம்ம ப்ராடக்டா பார்த்தோம்னா இது எல்லாமே டெடி பேர்ஸ், எல்லாமே சேம் சைஸ் சேம் கலர், ஃபைன். பட் பர்பஸ் ஆஃப் பையிங் அ டெடி பேர் என்னது? இது வந்து எல்லாமே பிஸ்னஸ் தான். தெருவில் வாங்கினாலும் பிஸ்னஸ் தான், ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினாலும் பிஸ்னஸ் தான், ப்ராப்பரான பேபி ப்ராடக்ட்ஸ் கடையில் போய் வாங்கினாலும் அது பிஸ்னஸ் தான். பட் இந்த டெடி பேர் இஸ் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வாங்குறதோட பர்பஸ் பிஹைண்ட் என்னன்னா, அந்த குழந்தை அந்த ப்ராடக்டை வச்சுட்டு ஜாலியாக விளாடணும். இதுதான் பர்பஸ் ஆஃப் பையிங் அ டெடி பேர். ஆனால் அது ஏ டெடி பேர் வாங்கினாலும் அந்த குழந்தைக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். பி டெடி பேர் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஹெல்த் கெட்டு போகும். ஆனால் சி டெடி பேர் வாங்கினா மட்டும்தான் அந்த குழந்தை ஜாலியாக அதை விளையாடும். அது விளையாடினதோட நினைவு அந்த குழந்தைக்கு இருக்கும். அது விளையாடின பொம்மை அப்படின்னு அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கூட அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ பர்பஸை பார்த்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது மட்டும் கீ கிடையாது. கஸ்டமர் என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்களோ அந்த பர்பஸும் சால்வ் ஆகணும். அதுலேருந்து இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது. தட் இஸ் கால்ட் அ பியூர் பிஸ்னஸ் டீல். காஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்காதீங்க. அது என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, அந்த பர்பஸ் அது சால்வ் பண்ணுதா, அதுலேருந்து வேற சில பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் டீல் க்ளோஸ் பண்ணுங்க.